காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தொழிலதிபரும் சமூக செயல்பாட்டாளருமான வசந்தகுமார் அரசியலிலும் தொழிலிலும் தனது பெயரை நிலைநாட்டியவர் என கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவிட்ட இரங்கல் செய்தியில், வணிகம் மற்றும் சமூக சேவையில் வசந்தகுமாரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறியுள்ளார். வசந்தகுமாருடன் உரையாடியதில் தமிழகத்தின் வளர்ச்சியில் அவருக்கு இருந்த அக்கறையை அறிந்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வசந்தகுமாரின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, மக்களுக்கு சேவையாற்றும் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைக்கு வசந்தகுமாரின் அர்ப்பணிப்பு எப்போதும் தமது மனதில் இருக்கும் என கூறியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வசந்தகுமார் கடின உழைப்பின் மூலம் வாழ்வில் உயர்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். வசந்தகுமாரின் மறைவு காங்கிரஸ் கட்சியினருக்கும் தொகுதி மக்களுக்கும் பேரிழப்பு என கூறியுள்ளார். வசந்தகுமார் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ள துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அவரது இழப்பால் துயருற்று இருக்கும் குடும்பத்தாருக்கும் கன்னியாகுமரி தொகுதி மக்களுக்கும் அவர் சார்ந்த இயக்கத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், தொகுதி மக்கள் தன்னை எளிதில் சந்தித்து குறைகளை தெரிவிக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவர் வசந்தகுமார் என கூறியுள்ளார். அரசியல் வேறு, மக்கள் பணி வேறு, வர்த்தகம் வேறு என்பதை மிக தெளிவாக வரையறுத்துக் கொண்டு பொது வாழ்விற்கு ஒரு இலக்கணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தவர் என பாராட்டியுள்ளார். மேலும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் வசந்தகுமார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் மறைவுக்கு தெலுங்கானா ஆளுநரும் அவரது சகோதரர் மகளுமான தமிழிசை சவுந்தரராஜன் உருக்கமாக இரங்கல் தெரிவித்துள்ளார். சித்தப்பா, நீங்கள் இல்லை என்பதை ஏற்க மனம் மறுக்கிறது. சிறு வயது முதல் திருமணம் வரை ஒன்றாகவே வளர்ந்தோம் என குறிப்பிட்டுள்ளார். இயக்கம் வேறாக இருந்ததால் இணக்கமாக இல்லையே தவிர இரத்த பாசம் இருவரிடமும் உண்டு என தமிழிசை கூறியுள்ளார். வசந்தன் கோ என்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பல பேருக்கு பணி கொடுத்த தர்மம் கூட காப்பாற்றவில்லையே என மனம் பதப்பதைக்கிறது எனவும் அவர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். அருமை நண்பர் வசந்தகுமாரின் மறைவு மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் அவரை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ட்விட்டரில் ரஜினிகாந்த் பதிவிட்டுள்ளார். மேலும் வசந்தகுமாரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதாகவும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார்.